தேவி பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். வியாச மகர்ஷி ஜனமேஜயனுக்கு கதை சொல்லுறார். அவரு சொல்லுற அந்த கதை அப்படிங்கிறது பிரம்மா நாரதருக்கு சொன்ன கதையாக்கும். பிரம்மா நாரதருக்கு சொன்ன கதை நாரதர் வியாசருக்கு சொல்லி வியாசர் அதை ஜனமேஜயனுக்கு சொல்றதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நாரத மகர்ஷி பிரம்மா கிட்ட குணங்களை சம்பந்திச்ச பல பல கேள்விகள் கேட்கிறார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம இதுக்கு முன்னாத்த அத்தியாயத்திலிருந்து பார்த்துட்டு வரோம். அதனாலேயே இங்க நாரத உவாஜா, நாரத மகர்ஷி அப்பாவான பிரம்மா கிட்ட கேள்விகள் கேட்கிறார். 1வது ஸ்லோகம். குணானாம் லட்சணம் தாதா பவதா கதிதம் கிலா ந திருப்தோஸ்மி பிபன்மிஷ்டம் தன்முகாத் பிரச்சுதம் ரசம். அப்பா அப்படின்னு பிரம்மாவை கூப்பிட்டு நாரதர் சொல்றார். குணங்களோட லட்சணத்தெல்லாம் நீங்கள் நன்னா சொன்னேலே, உங்களோட முகத்திலேந்து இப்படி வெளியில வந்த அந்த வாக்குகளாயிருக்கிற அமிர்தம் எந்த அளவுக்கு பானம் செஞ்சிட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைக்கலை. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு திருப்தி உண்டாயிட்டில்லை அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 2. குணானாம் து பரிஜ்ஞானம் யதாவதனுவர்ணயா ஏனாஹம் பரமாம் சாந்திம் அதிகச்சாமி சேதசி. குணங்களோட சரியான பரிஜ்ஞானம் எனக்கு உண்டாகிற மாதிரி அதெல்லாம் நான் டீட்டெயிலா சொல்லுங்கோ. அதை கேட்டு என்னோட மனசுக்கு பரமமான சாந்திய நிம்மதிய உண்டாகிறதுக்கு அது சாதிக்கும். குணானாம் லட்சணம் தாதா பவதா கதிதம் கிலா ந திருப்தஹா அஸ்மி பிபன் மிஷ்டம் தொது முகாது பிரச்சுதம் ரசம். குணானாம் லட்சணம் தாதா பவதா கதிதம் கிலா ந திருப்தோஸ்மி பிபன் மிஷ்டம் தொன்முகாத் பிரச்சுதம் ரசம். குணானாம் து பரிஜ்ஞானம். குணானாம் து பரிஜ்ஞானம் யதாவது அனுவர்ணயா யதாவது அனுவர்ணயா ஏன அகம் பரமாம் சாந்திம் அதிகச்சாமி சேதசி. குணானாம் து பரிஜ்ஞானம் யதாவதனுவர்ணயா ஏனாஹம் பரமாம் சாந்திம் அதிகச்சாமி சேதசி. இப்படி நாரத மகர்ஷி பிரம்மா கிட்ட சொன்னார். இப்போ அடுத்த ஸ்லோகம் 3வது ஸ்லோகம் அப்படிங்கிறது வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு அங்க ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறதாக்கும். வியாச உவாஜா அப்படின்னு அங்க சொல்லப்படுறது. 3வது ஸ்லோகம். இதி பிருஷ்டஸ்து புத்ரேண நாரதேன மகாத்மனா உவாஜ ஜகத்கர்த்தா ரஜோகுண சமுத்பவ. இதி பிருஷ்டஹ து புத்ரேண நாரதேன மகாத்மனா உவாஜ ச ஜகத்கர்த்தா ரஜோகுண சமுத்பவஹ. வியாச பகவான் இங்க ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார். புத்திரனும் மகாத்மாவுமாயிருக்கிற நாரதர் இப்படி கேட்டோன்னு ரஜோகுணத்தால
ജനിച്ച பிரபஞ்சத்தோடு சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா இப்படி சொன்னார் அப்படின்னு ஜனமேஜயன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றார் வியாசர். இனி பிரம்மா என்னவாக்கும் சொன்னார் அப்படிங்கிறத பிரம்மா சொன்ன மாதிரியே இங்க அடுத்த ஸ்லோகத்துல வர்ணிக்கப்படுறது. அதனால பிரம்மோ வாஜா. ஸ்லோகம் 4. ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமி குணானாம் பரிவர்ணனம் சம்யங் நாஹம் விஜானாமி யதாமதி வதாமி தே. ஸ்ருணு நாரதா வக்ஷ்யாமி குணானாம் பரிவர்ணனம் சம்யக் ந அஹம் விஜானாமி யதாமதி வதாமி தே. ஹே நாரதா புத்ரா, குணங்களோட சுபாவத்தை நான் உனக்கு டீட்டெயிலா சொல்லித்தரேன், வர்ணிக்கிறேன், கேட்டுக்கோ. சம்யக் நன்னாயிட்டு எனக்கு தெரியாது. சம்யக் ந அகம். ந அகம் சம்யக், எனக்கு நன்னாயிட்டொன்னும் தெரியாது, கிளியரா சொல்லி தரத்துக்கொன்னும் எனக்கு தெரியாது. இருந்தா கூட எனக்கு என்னோட புத்திக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உனக்கு சொல்லித்தரேன், அதை கேட்டுக்கோ. ஸ்லோகம் 5. சத்வம் து கேவலம் நைவ குத்ராபி பரிலட்சியதே மிஸ்ரீபாவாத்து தேஷாம் வை மிஸ்ரத்வம் பிரதிபாதி வை. சத்வம் து கேவலம் ந ஏவ குத்ர அபி பரிலட்சியதே மிஸ்ரீபாவாத் து தேஷாம் வை மிஸ்ரத்வம் பிரதிபாதி வை. சத்குணம் மட்டுமாயிட்டு ஒரிடத்திலையும் காணறதுக்கு சாதிக்காது. குணங்கள் ஒண்ணுக்கொண்ணு மிங்கிளாயிட்டு மிஸ்ரபாவத்திலே ஆயிட்டக்கும் காணறதுக்கு சாதிக்கிறது. காரணம், அந்த குணங்கள் எல்லாம் ஒரு சேர இருந்தாதான் அது ஆக்டிவேட் ஆகும், அதனாலேயாக்கும் அப்படி. ஸ்லோகம் 6. யதா காஜித்வரா நாரி சர்வபூஷண பூஷிதா ஹாவபாவயுதா காமம் பர்த்து பிரீதிகரி பவேத். யதா காஜித் வரா நாரி சர்வபூஷண பூஷிதா ஹாவபாவயுதா காமம் பர்த்துஹு பிரீதிகரி பவேத். சர்வ ஆபரணங்களை போட்டுருக்கிற அழகாயிருக்கிற ஒரு அழகி, அவளோடு அழகான பாவங்களால தன்னோடு கணவருக்கு குஷிய உண்டாக்கறா. ஸ்லோகம் 7. மாதா பித்ரோஸ்ததா சைவ பந்துவர்கஸ்ய பிரீதிதா துக்கம் மோகம் சபத்னீஷு ஜனயத்யபிசைவஹி. மாதா பித்ரோஹோ ததா ச ஏவ பந்துவர்கஸ்ய பிரீதிதா துக்கம் மோகம் சபத்னீஷு ஜனயதி அபி ச ஏவ ஹி. அப்பாக்கும் அம்மாக்கும் பந்து ஜனங்களுக்கும் அவதான் பரிச்சரணங்கள் காரணமாயிட்டு சேவை பண்ணிட்டு சந்தோஷத்தை கொடுக்கிறவள். கணவருக்கும் அவள் தான் குஷிய கொடுக்கிறா. அப்பா அம்மாக்கும் பந்து ஜனங்களுக்கும் எல்லாம் கூடியும் அவதான் சந்தோஷத்தை கொடுக்கிறா. ஆனா அவள்தான், அதே பத்னி தான் கணவரோடு வேற பத்னிகளுக்கு துக்கத்தை கொடுக்கிறா.
சுகத்தை கொடுக்கிறவளும் துக்கத்தை கொடுக்கிறவளும் இந்த அழகான பெண்மணிதான் அப்படின்னு இங்க பிரம்மா நாரதருக்கு வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 8. ஏவம் சத்வேன தேனைவ ஸ்த்ரீத்வமாபாதிதேன ச ரஜசஸ்தமசஸ்சைவ ஜனிதா விருத்திரன்யதா. ஏவம் சத்வ ஏன தேன ஏவ ஸ்த்ரீத்வம் ஆபாதித ஏன ச ரஜஹ ரஜசஹ தமசஹ ச ஏவ ஜனிதா விருத்திஹி அன்யதா. இப்படியாக ஒரு ஸ்திரீ மனைவியாயிட்டும் புத்திரியாயிட்டும் பந்துஜனங்களுக்கு பிரியம் இருக்கிறவளாயிட்டும் அதே டைம்ல சபத்னிகளுக்கு துக்கத்தை கொடுக்கிறவளாயிட்டும் எப்படியெல்லாம் இருக்காளோ, சத்குணம் ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் ஒரு ஸ்திரீயிலேந்து எப்படியெல்லாமாக்குமோ உண்டாகிறது. அந்த ஸ்திரீயோட ஸ்தானத்துல சத்குணத்தை நீ சங்கல்பம் பண்ணி பாரு. அப்போது சத்குணம் அந்த ஸ்திரீய மாதிரி ரஜோகுணத்துக்கும் தமோகுணத்துக்கும் வித்தியஸ்தமான செய்கைகளை செய்யறத உனக்கு உணரத்துக்கு சாதிக்கும். சத்குணத்தை ஒரு ஸ்திரீயாயிட்டு நீ சங்கல்பம் பண்ணிக்கோ. அந்த ஸ்திரீயோட ஸ்தானத்துல சத்குணத்தை சங்கல்பிச்சுக்கோ. அப்போது சத்குணம் அந்த ஸ்திரீய மாதிரி ரஜோகுணத்துக்கும் தமோகுணத்துக்கும் டிஃபரெண்டான பிரவൃத்திகளை செய்யறத ஒன்னால உணரத்துக்கு சாதிக்கும். ஸ்லோகம் 9. ரஜசா ஸ்திரீகிருதேனைவ தமசாஜ ததா புனா அந்யோன்யஸ்ய சமாயோகாதன்யதா பிரதிபாதிவை. ரஜசா ஸ்திரீகிருதேன ஏவ தமசாஜ ததா புனः அந்யோன்ய அஸ்ய சமாயோகாத் அந்யதா பிரதிபாதிவை. அதே மாதிரி ஸ்திரீயோட ஸ்தானத்துல இருக்கிற ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாமே நீ சங்கல்பம் பண்ணி பாரு. அந்யோன்யம் கூடி சேரறதுனால வித்தியஸ்தமான பாவங்கள் ஜனிக்கிறத உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ மனைவிக்கு இருக்கிற ஸ்தானத்தையும் புத்திரிக்கு இருக்கிற ஸ்தானத்தையும் சபத்னிக்கு இருக்கிற ஸ்தானத்தையும் எப்படியாக்கும் ஆக்டிவேட் பண்றா அப்படிங்கிறத பாரு. கணவருக்கு பிரியமான மனைவியா இருக்கா, சர்வ ஆபரணங்களை போட்டுண்டு அழகா நின்று கணவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மனைவியாயிட்டு சிருங்கார பாவத்திலையும் அந்த ஸ்திரீ இருக்கா. அதே மாதிரி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரியமான புத்திரி பாவத்திலையும் இருக்கா. பந்துமித்ராதிகளுக்கு தகுந்த மாதிரியும் அவள் இருக்கா. சித்தியாயிட்டும் பெரியம்மையாயிட்டும் மாமியாயிட்டும் சகோதரியாயிட்டும் இப்படி எல்லாம் அவள் இருக்கா. அதே ஸ்திரீ அதே கணவரோடு மற்ற மனைவிகளுக்கு சத்ருவாகவும் இருக்கா. ஒரே ஸ்திரீ பல பல வித்தியாசமான பாவங்கள் அவளுக்குள்ள உண்டாகிறத நீ சங்கல்பிச்சு பாரு.
அப்படின்னு சொல்றார் பிரம்மா நாரதர்கிட்ட. ஸ்லோகம் 10. அவஸ்தானாத் ஸ்வபாவேஷு நைவ ஜாத்யந்தராணி ஜ லக்ஷ்யந்தே விபரீதானி யோகான் நாரத குத்ரசித். அவஸ்தானாத் ஸ்வபாவேஷு ஸ்வபாவேஷு ந ஏவ ஜாதி அந்தராணி ச லக்ஷ்யந்தே விபரீதானி யோகாத் நாரதா குத்ரசித். ஹே நாரதா, ஓரோ குணமும் தனியா சொந்தம் பாவத்துல ஸ்திதி செய்யற மாதிரி இருந்தானா, ஓரோனுக்கும் வேற குணங்களோடு பந்தம் இல்லாம இருந்தானாக்கா பிரவருத்தி அப்படிங்கிறதுக்கு பேதம் அப்படிங்கிறது உண்டாகாது. ஒன்று இன்னொன்னோடு கூடி சேர்ந்தாலாக்கும் டிஃபரண்ட் பிரவൃத்திகள் உண்டாகிறது. ஸ்லோகம் 11. யதா ரூபவதி நாரி யௌவனேன விபூஷிதா லஜ்ஜா மாதுர்யயுக்தாஜ ததா வினய சம்யுதா. யதா ரூபவதி நாரி யௌவனேன விபூஷிதா லஜ்ஜா மாதுர்யயுக்தா ச ததா வினய சம்யுதா. ரூப யௌவனங்கள் ரொம்பி வழியற சர்வ ஆபரணங்களை போட்டுண்டு அழகாயிருக்கிற ஒரு ஸ்திரீ, லஜ்ஜை, அதே மாதிரி இனிமை, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வினயம், இப்படி இருக்கிற குணங்கள் அவளுல ஒரு சேர வந்து நிற்கிறது. ஸ்லோகம் 12. காமசாஸ்திர விதிஞாஜ தர்மசாஸ்திரேபி சம்மதா பர்த்து பிரீதிகரி பூத்வா சபத்னீனாம் ச துக்கதா. காமசாஸ்திர விதிகளெல்லாம் அந்த பெண்மணிக்கு தெரியும்னே வச்சுக்கலாம். தர்மசாஸ்திரத்தையும் அவள் படிச்சிருக்கானே வச்சிருக்கலாம். அவளோடு சொந்தம் கணவருக்கு பிரீதி உண்டாக்குறா அவள். ஆனா அந்த அதே மனைவி என்ன பண்றா, கணவரோடு வேறையும் மனைவிகள் இருந்தா ஸ்வபத்னிகளுக்கு துக்கத்தையும் உண்டாக்குறா. நீ இதெல்லாம் ஒன்று நினைச்சு பாரு நாரதா அப்படின்னு பிரம்மா சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். குணங்களோடு விவித பாவங்களை சொல்லறதுக்கு வேண்டிட்டு ஒரு பெண்மணிய இங்க எக்ஸாம்பிளுக்கு ஆயிட்டு எடுத்து சொல்றார் பிரம்மா நாரதர்கிட்ட. ஸ்லோகம் 13. மோக துக்க ஸ்வபாவஸ்தா சத்வஸ்தேத்யுச்யதே ஜனை ததா சத்வம் விகுர்வாணம் அன்யபாவம் விபாதி வை. மோக துக்க ஸ்வபாவஸ்தா சத்வஸ்தே இதி உச்யதே ஜனைஹி ததா சத்வம் விகுர்வாணம் அந்யபாவம் விபாதிவை. அதனால மோகமும் துக்கமும் கொடுக்கிற சுபாவமும் அவளுக்கு இருக்கு அப்படிங்கிறது உறுதி. இருந்தா கூட மனுஷா சொல்லுவா அவள் சத்குணம் மட்டும் இருக்கிறவளாக்கும். அதே மாதிரி சத்குணம் அப்படிங்கிற குணம் அது விகாரமாயிட்டு மாறத்த விபரீத குணங்கள் உண்டாகும். சாத்விக குண விஷயத்துல அதுக்கு விபரீதமான தாமச குணங்களோடு பிரபாவம் உண்டாகும். அதை நீ தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகம் 14. சௌரைருபத்ருதானாம் ஹி சாதூனாம் சுகதா பவேத் துக்காமூடா ஜதஸ்யூனாம் சைவ சேனா ததா குணா.
சௌரைஹி உபத்ருதானாம் ஹி சாதூனாம் சுகதா பவேத் துக்கா மூடா ச தஸ்யூனாம் ச ஏவ சேனா ததா குணா. திருடர்களுக்கு துரோகம் கொடுக்கிற அதே ராஜாவோடு சேனை சஜ்ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறா. ராஜாவோடு கிங்கரர்கள் திருடர்களை எப்படி துரத்தி துரத்தி போய் பிடிச்சு அவளை துரோகிக்கிறாளோ அதே மாதிரி சஜ்ஜனங்களாயிருக்கிற ஜனங்களுக்கு ராஜாவோடு அதே கிங்கரர்கள் சுகத்தையும் கொடுக்கிறா. அவளுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் பண்ணவும் செஞ்சு கொடுக்கிறா. துரோகிகளுக்கு துக்கத்தை கொடுக்கிறா இந்த ராஜபடர்கள். அதே மாதிரி அவளுக்கு நல்ல குணங்களும் இருக்கு, அதனாலேயாக்கும் சஜ்ஜனங்களுக்கு நல்லதையும் செய்யறா. இப்படி எல்லாத்திலையும் ரெண்டு ரெண்டு பாவங்கள் இருக்கு, அதை நீ தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகம் 15. விபரீத பிரதீதிம் வை ஜனயந்தி ஸ்வபாவத யதாஜ துர்தினம் ஜாதம் மகாமேககனாவிருதம். விபரீத பிரதீதிம் வை ஜனயந்தி ஸ்வபாவதः யதாஜ துர்தினம் ஜாதம் மகாமேக கன ஆவிரதம். சொந்தம் சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி விபரீத பிரகிருதி நியமங்களும் உண்டாகிறது. ஒரு சில கெட்ட நாள்களில பெரிய டார்க்கான மேக கூட்டங்கள் ரொம்பி வானத்துல நிற்குமே, அதே மாதிரி மேக கூட்டங்கள் ரொம்பி நின்று மழை பெஞ்சா பிரகிருதிக்கு சுபிட்சமாயிட்டு மழை വരും. இதே பெருசான அதிகோரமான மழை பெஞ்சானாலோ பிரகிருதிக்கு நாசம் உண்டாகும். இப்படி எல்லாத்திலையுமே ரெண்டு குணங்கள் இருக்கு அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கோ.